ஹாய் சிஸ்டர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மகில் ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம சம்கி ஃப்ளார் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். இப்போது இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸில் நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். அதுக்கு கிளாஸ் மார்க்கிங் பென்சிலை வச்சு நான் ரவுண்ட் போட்டிருக்கேன். நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போது சேம் கலர் த்ரெட் எடுக்காமல் நான் வேறு கலர் த்ரெட்டில் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன், உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது இந்த கலரில் த்ரெட்டில் போட்டு காமிக்கிறேன். நாட் போட்டுட்டு கிளாத்து கடையில் கொண்டு போயிட்டு த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு கரெக்டாக அந்த லைன் மேலே த்ரெட் எடுங்க. இப்போது ஒரே ஒரு பீட் எடுத்துகிட்டு த்ரெட்டுக்குள்ளே போட்டுட்டு ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க ஒரு லாக். சரிங்களா? புரிஞ்சுதுங்களா? லாக் போட்டுட்டு அப்படியே இங்கே ஆப்போசிட்டில் சைடில் இருக்கு இல்லைங்களா, சைடில் இந்த மாதிரி சைடில் த்ரெட்டை பஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்துட்டு இங்கே ஒரு சம்கி, ஒரு செயின், ஒரு லாக். மறுபடியும் இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போயிட்டு ஒரு செயின் போட்டுட்டு ஒரு சம்கியை கொடுத்து ஒரு சம்கி எடுத்து த்ரெட்டில் கொடுத்துட்டு ஒரு செயின் எடுத்துக்காமல் இருக்க லாக். மறுபடியும் கிராஸில் போயிட்டு சம்கி எடுத்து த்ரெட்டில் கொடுத்துட்டு ஒரு செயின், ஒரு லாக். இதே தாங்க அந்த ரவுண்டு ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணணும். அந்த ரவுண்டில் சர்க்கிள் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த சர்க்கிள்லையே நம்ம கொண்டுட்டு வரணும். அடுத்தடுத்து நம்ம கிளாஸுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்டை என்கிட்ட கேட்டு நீங்களும் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேம் இன்ஸ்டாலையும் மகில் ஆர்ட்ஸ் அகாடமி தான், அதுலேயும் நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது லாஸ்ட் சீக்வன்ஸ் போட்டுட்டு எண்ணாட் போடணும். எண்ணாட் போட்டுட்டு இப்போ லாஸ்ட்டாக இங்கே ஒரு சீக்வன்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை இந்த சீக்வன்ஸுக்கு அடிப்பக்கமாக எடுத்து விடணும். இப்போ அழகாக இருக்கும் ஃபினிஷிங்கு. அழகாக இப்படி லைட்டாக பிடிச்சி இழுத்து நீடில் இதை மேலே தூக்கிட்டு இதையே கீழே அமுத்தி விட்டுருங்க. ஓகேவா? இப்போது எல்லாமே ஒன்று போலாயிடுச்சு. இது கொஞ்சம் கீழே போட்டிருக்கணும். நீங்கள் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் போடுங்க. இது எனக்கு கொஞ்சமாக தள்ளி போயிடுச்சு. இதே மாதிரி உள்ளே ஒரு ரவுண்ட் போடணும். அப்படியே ரவுண்டாக வரணும். இப்போது மேலே வெளியில் போடுறதுக்கு நம்ம ரவுண்ட் போட்டுட்டோம். இப்போது உள்ளே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த நம்ம இந்த ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதையே ரவுண்டாக கன்சிடர் பண்ணி அங்கேருந்து த்ரெட் எடுத்து நீங்கள் போடுங்க. இப்போ நான் அப்படியே தான் எண்ணாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்பேஸ் ரொம்ப கம்மி. இதுக்கப்புறம் இதுக்கு இடையில நம்ம எதுவும் ஒர்க் பண்ண போகிறதில்ல அப்படின்றதுனால நான் இதை ஒட்டி இதுலேயே த்ரெட் எடுக்கிறேன். எங்கே வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். பக்கத்துலேயே நான் த்ரெட் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ எவ்வளோ நேரமாக செஞ்சோம் இல்லைங்களா,
அதவே திருப்பி செய்ய போகிறோம். அவ்வளோதான். நல்லா ஒட்டி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஒரு செயின், ஒரு லாக், மறுபடியும் நல்லா நெருக்கமாக போடுங்க. நெருக்கமாக போட வரைக்கும் ஃப்ளார் அழகாக இருக்கும். இதையே தான் நம்ம திரும்ப செய்ய போகிறோம். ரவுண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரைக்கும் நம்ம இதே தான் செய்ய போகிறோம். சரிங்களா? இந்த லைன் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி தேர்ட் லைன் முடிச்சிட்டோம். நாட் போட்டுக்கலாம். ஒரு நாட் வந்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இல்லை அப்படின்னா இன்னொரு நாட் என் நாட் கூட போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டாக போட்டுவிட்ட சம்கியை லாஸ்ட்டாக போட்டுவிட்ட சம்கிக்கு முன்னாடி எடுத்துவிட்டிங்க அப்படின்னா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். எங்கே ஸ்டார்ட் பண்ணோம் எங்கே எண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதே தெரியாமல் இருக்கும். சரிங்களா? இன்னும் ஒரு லைன் இல்லைனா 2 லைன் போட வேண்டியது வரும். நம்ம அதையும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு பீட் கொடுத்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஃபினிஷிங் நீட்டாக ப்ராப்பராக இருக்கும். இல்லை பீட் கொடுக்கல, சீக்வன்ஸே நான் சென்டர் வரைக்கும் ஃபுல்லாக கொடுத்து ஃபில் பண்ணிடுறேன் அப்படின்னா அதுவும் தப்பு கிடையாது, ஓகே தான். நான் ஒரு பீட் கொடுத்துருக்கேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். நானும் நீங்கள் போட்டிருக்க ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறேன். நம்மளோட யூடியூப் பேஜில் உங்களோட ஒர்க்கை ஷேரும் பண்ணுறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி இந்த சம்கி ரவுண்ட் ஸ்டிச்சில் உங்களுக்கு என்ன ஒர்க் அப்படின்னா இதே மாதிரி எனக்கு ஒரு 2 ஃப்ளார் நீங்கள் பண்ணணும். பண்ணிவிட்டு எனக்கு இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். சேம் கலர் த்ரெட் போட்டு ஸ்டிச் பண்ணியிருந்தேன், இன்னும் ரொம்பவே அழகாக இருக்கும். ஃப்ளார் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறது. இது நான் வந்துட்டு எந்த ஒரு இடத்துலையுமே நான் உங்களுக்கு காமிக்காமல் கட் பண்ணலை. ஏன்னா நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே பிகினர்ஸ். ஸோ நீங்கள் நீட்டாக ப்ராக்டிஸ் பண்ணி பழகணும் அப்படின்றதுக்காக நான் பொறுமையாகவே சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். ரொம்ப பொறுமையாக நீங்களும் கவனிச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் ஒர்க் பண்ணுறத ஃபுல்லாகவே காமிச்சிருக்கேன். அங்கங்கே ஸ்பீட் மட்டும் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். சரிங்களா? போர் அடிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஸ்பீட் மட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாய் பாய்.